திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள ரெட்டியார் சத்திரம், காமாட்சிபுரம், கோட்டைப்பட்டி, கட்டச்சின்னாம்பட்டி, ரெங்கப்பன் நாயக்கன்பட்டி, கதினம்பட்டி ஆகிய பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்றுடன் 1 மணி நேரம் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல மழை பெய்தது. மடப்புரம், எழிலூர், ஆட்டூர், வேலூர், மணலி, ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள், மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை மழை பெய்து கத்தரி வெயிலை விரட்டியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த மாவட்டத்தில் தக்கலை, இரணியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து இதமான காலநிலை நிலவி வருகிறது. குளிர்ச்சியான காற்று வீசி வருவதுடன் வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டமாக காணப்படுகிறது. இந்நிலையில் திடீர் கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஆலங்குடி, கல்லாலங்குடி, பாச்சிக்கோட்டை, பாத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திடீரென கொட்டி தீர்த்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்தது. கடந்த 2 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் காலை முதலே குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் பிற்பகலிலிருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக கோடை வெயில் சுட்டரித்து வந்ததால் பொதுமக்கள் தினமும் அவதிப்பட்டு வந்தனர். குறுவை நெல் சாகுபடி மற்றும் பருத்தி விவசாயிகளும் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வந்த நிலையில் இன்று குத்தாலம், கோமல், சிவனாகரம், கோடிமங்கலம், கோனேரி ராஜபுரம், வைக்கல் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வருகிற 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.